காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எத்தனை முறை கைது செய்தாலும் மீண்டும் மீண்டும் கள்ளச்சாராயம் விற்று வந்த பெண் வியாபாரி குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். பதுக்கி வைத்து கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வந்த பெண் சிக்கியது எப்படி? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்கும் வகையில் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகம் காஞ்சிபுரம் மாவட்ட போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் போலீசார் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தினர். இந்நிலையில் வாலாஜாபாத்தை அடுத்த வெண்குடி கிராம பகுதியில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக காஞ்சிபுரம் சரக மது ஒழிப்பு அமலாக்கப் பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படி வெண்குடி கிராமத்திற்கு சென்ற போலீசார் அப்பகுதிகளில் தீவிர சோதனை மேற்கொண்டனர். பாலாற்று பகுதியில் 35 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சுமார் 10 கேன்களில் எரி சாராயம் புதைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் கள்ளச்சாராயத்தை பதுக்கி வைத்திருந்த பெண் வியாபாரி கலையரசியை கைது செய்தனர். அவர் மீது வழக்கு பதிவு செய்த மதுவிலக்கு போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பலமுறை சிறைக்கு சென்று வந்தாலும் தொடர்ந்து கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்த கலையரசியை குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டுமென மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகம் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தார். அந்த பரிந்துரையை ஏற்ற மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் கள்ளச்சாராய பெண் வியாபாரி கலையரசியை ஓராண்டிற்கு பிணையில் வெளிவர முடியாதபடி குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இதையடுத்து அவரை போலீசார் வேலூர் சிறையில் அடைத்தனர்.